தனுசு ராசிக்கு குரு, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன முடிவு எடுக்கணும், தவறான முடிவு எடுக்கணுமா, கரெக்டான முடிவு எடுக்கணுமா, அதை கூட இருந்து துணை நிற்பார். தனுசு ராசி எத்தனை கெட்டவங்க அவங்கள சூழ்ந்து வந்து தவறான எண்ணங்களோடு அப்ரோச் பண்ணாலும் கடவுளுடைய துணை என்பது தனுசு ராசிக்கு முழுமையாக இருக்குது. தனுசுக்கு உச்ச பலனை செய்யக்கூடிய கிரகம் குரு சொன்னேன், அடுத்தது சூரியன். அதுதான் மேக்சிமம் பவரை கொடுக்கக்கூடிய. தனுசு ராசிக்கு இருக்கிறப்பல எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே கூடவே பேசிட்டு இருப்பாங்க. டெய்லி வாட்ஸ்அப்பில் காலைலானா குட் மார்னிங் போடுவான், சாயங்காலம் குட் நைட் போடுவான். அவன் தான் ஃபர்ஸ்ட் எதிரி. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிட ரிலேட்டடா. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசம் அல்லாத பட்சத்தில் பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சார் சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் வந்து ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை வந்து அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். தனுசுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த 3 கிரகங்கள் என்னென்ன சார்? தனுசு ராசிக்கு குரு, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகங்கள். முக்கியமா குரு ஆரம்ப புள்ளியிலேருந்து எண்ணங்கள்லேருந்து ஆரம்பித்து வழி நடத்துவார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ன முடிவு எடுக்கணும், தவறான முடிவு எடுக்கணுமா, கரெக்டான முடிவு எடுக்கணுமா, அதை கூட இருந்து துணை நிற்பார். அது போதுமே சார். அதை தான் குரு பண்ணக்கூடியது தனுசுக்கு. தனுசு ராசி எத்தனை கெட்டவங்க அவங்கள சூழ்ந்து வந்து தவறான எண்ணங்களோடு அப்ரோச் பண்ணாலும் கடவுளுடைய துணை என்பது தனுசு ராசிக்கு முழுமையாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் முழு சுபகிரகம், மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ராசி. பட் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனைகள் மற்றவங்களால் வரதை விட இவங்களால தான் இவங்களுக்கு அதிகமாக வருது. தவறான எண்ணங்கள், தவறான முடிவுகள், தவறான பார்வைகள். உயிரை கொடுக்கக்கூடிய ஒருத்தரை கேவலமாக பார்க்குறதும், கேவலமாக பார்க்குற ஒருத்தருக்கு உயிரை கொடுக்கறதும் இதுதான் இந்த மாற்றத்திற்கு காரணம். சார் இதுக்கு கூட கிரகநிலைகள் காரணமாக இருக்குமா சார்? கண்டிப்பாக கிரகநிலைகள் தான் காரணம். நம்முடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருது? அப்துல் கலாமுக்கு வீடு வீடாக பேப்பர் போட்டார். ராக்கெட் விடணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? அதே ஸ்கூலில் எல்லாரும் தான் படித்தாங்க. ரஜினிகாந்த் சார் வந்து ஆசிரமத்தில் படித்தார். ஏன் நடிகரானுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த எண்ணமே வரும். ஓகே, ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல சார். அதனால தான் நம்ம இந்த கேள்வி கேட்குறோம். 100%. இப்போ நான் ஐடி துறையில் இருந்தேன். அஸ்ட்ராலஜர்ன்னு எனக்கு என்ன எண்ணம் வரும்? மீடியாவில் வரணும்னு. எண்ணங்கள் தோன்றுவது என்பது கர்மாவின் பலனாக தோணும். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கோ அது நம்மளை கொண்டு போய் அந்த டெஸ்டினியில் சேர்த்துரும். டெஃபினட்டாக சேர்த்துரும். ஓகே ஃபைன் சார். இது வந்து சேர்றது அப்படின்றது நீங்கள் கர்ம பலன்னு சொல்கிறீங்க சார். விஜய் சார் கூட 30 வருஷமாக நடிக்கிறார். ஆனால் அரசியலுங்கிறது இப்போ தானே தோணுது. இப்போ தான் வரணுங்கிற எண்ணம் வருது. அந்த மாதிரி எண்ணங்கள் கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓ சூப்பர் சார். ஸோ இப்போ இவங்களுக்கு உச்சம் தரக்கூடிய அந்த கிரகம், தனுசுக்கு உச்ச பலனை செய்யக்கூடிய கிரகம் குரு சொன்னேன், அடுத்தது சூரியன். அதுதான் மேக்சிமம் பவரை கொடுக்கக்கூடியது, ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புரிய வைக்கக்கூடியது, இவங்களை வந்து அவுட் ஷைன் பண்ண வைக்கிறது, அவுட் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது, அது வந்து சூரியன். அடுத்தபடியாக செவ்வாய். தனுசு ராசிக்கு இருக்கிறப்பல எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே கூடவே பேசிட்டு இருப்பாங்க. டெய்லி வாட்ஸ்அப்பில் காலைலானா குட் மார்னிங் போடுவான், சாயங்காலம் குட் நைட் போடுவான். அவன் தான் ஃபஸ்ட்டு எதிரி. ஏன்னா கூடவே இருப்பான், நல்லா சாப்பிடுவான், தயிர் சாதம், ஹோட்டலில் போய் சினிமா பார்ப்பான், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவன் தான் உங்களை வந்து பஞ்சர் பண்ண போகிற எதிரி. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற காலம், நேரம் நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் இதில் காப்பாற்றுறது செவ்வாய். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் செவ்வாய் தான் இவங்களை எதிரிகள்கிட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ செவ்வாய் பேசிக்கலாகவே அந்த கிரகம், அந்த அமைப்பு தானே? கண்டிப்பாக. அது தனுசுக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானங்கிறதுனால இவங்க எதிரி எல்லாமே பெரிய ஆளுங்க. சென்ட்ரல் மினிஸ்டரு, ஸ்டேட் மினிஸ்டரு, எம்எல்ஏ இப்படி தான் இருப்பாங்க இவங்க.
பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்களெல்லாம் எதிர்க்கணும்னா அதுக்கு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த திராணியை கொடுக்கக்கூடியது செவ்வாய். சார் இப்போ சிச்சுவேஷன் சாங் சொல்லுங்க சார் தனுஷுக்கு. தனுஷுக்கு சிச்சுவேஷன் சாங். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அந்த சாங் வந்து தனுசு ராசிக்கு டெடிகேட் பண்ணும். சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும். அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில் டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ் இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும். அதை கொடுத்து தான் ஆகணும். அது வந்து கெட்டது செய்கிறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசல. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது, இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். குஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன், சனி, குரு, செவ்வாய், புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசல. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸ். எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்க ஒழுக்கமா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகம். அதனால குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே வந்து கஷ்டம். அதனால மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா அப்படி அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் வந்து ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டுதானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது. 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா 2 வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்பலையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்குள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்குது, கர்ப்ப கிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது
ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன இது பகுத்தறிவு? அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாத்திப்போம் சார். மாற்றிப்போம். இல்லை மாற்றிக்கணும். மாத்தி இல்ல சார், எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாத்திப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சா போகணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி, அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்கு, அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒண்ணு, எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்க வந்து உங்களோட வேலையை கடமையை மட்டும் செய், செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதே. அதான் அப்படின்றது மட்டும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.